Hi students, chemistry third year green chemistry பார்க்க போறோம். இதுல 5th unit green reactions rearrangement reaction தான் பார்க்க போறோம். அதுல benzyl benzylic acid rearrangement. இதுல பார்க்க போறது definition with reactions, mechanism and examples. இப்போ definition with reactions பார்க்கலாம். It is an base catalyst reaction 1,2 diketones reacted with base followed by acidification to form alpha hydroxycarboxylic acid. So it is called benzyl benzylic acid rearrangement. 1,2 டைகீட்டோன் எடுத்துக்கிறோம், பேஸ் வந்து NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். அது ஃபாலோ பண்ணி நம்ம அசிடிஃபிகேஷன் பண்ணும்போது பென்சிலிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஆல்ஃபா பொசிஷன்ல நமக்கு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஸோ ஆல்ஃபா ஹைட்ராக்சி கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் இருக்கு. மெக்கானிசம் பார்க்கும்போது நம்ம 1,2 டைகீட்டோன் எடுத்திருக்கோம். அது கூட நம்ம ஹைட்ராக்சில் அயான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான் நடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அயன் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அயன் ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அரைல் குரூப் வந்து மைக்ரேட் ஆகும். அரைல் குரூப் மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறம் புரோட்டான் ஷிஃப்ட் நடக்கும்போது அடுத்த ப்ராசஸ்ல தான் நமக்கு அசிடிஃபிகேஷன் நடக்கும். அசிடிஃபிகேஷன் நடந்து ஃபைனலா நமக்கு ஆல்ஃபா ஹைட்ராக்சி கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபினான்த்ரின் 9,10 டையோன் பேஸ் கூட ரியாக்ட் ஆகுது. ஃபாலோ பண்ணி அசிடிஃபிகேஷன் டு ஃபார்ம் 9 ஹைட்ராக்சி 9 fluorine 9 carboxylic acid ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் சைக்ளோபென்டேன் 1,2 டையோன் presence of base followed by acidification to form cyclobutanol 1 carboxylic acid. Third example cyclohexa 3,5 diene 1,2 dione. Presence of base followed by acidification to form cyclopentanol 2,4 diene 1 carboxylic acid. Last example ketopic acid. Presence of base followed by acidification to form citric acid. Second rearrangement reaction வந்து benzene condensation. Benzene condensationலயும் நம்ம definition with reactions, mechanism and examples இதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் கண்டென்சேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆல்டிஹைடு. அதில் வந்து எந்த விதமான ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸும் இருக்காது. வித் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன் presence of cyanide ions as a catalyst to form alpha hydroxy ketone. So it is called benzene condensation. 2 molecule of benzaldehyde எடுத்துக்கிறோம். கேசின் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு பென்சைன் ஃபார்ம் ஆகுது. நம்ம எடுத்திருக்க பென்சால்டேட்ல எந்த விதமான ஆல்ஃபா ஹைட்ரஜனும் அங்கே ப்ரெசென்ட் ஆகலை. ஆனால் ஃபார்ம் ஆகிற பென்சைன் ப்ராடக்ட்ல நமக்கு ஆல்ஃபா பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான மெக்கானிசம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு அட்டாக்கிங் தி சைனைட் டு ஃபார்ம் ஆக்சி அயன் ஃபார்ம் ஆகும். சைனிக் குரூப் கூட அட்டாக் ஆகும்போது நமக்கு ஆக்சி அயன் ஃபார்ம் ஆகிடும். ஆக்சி அயன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்சி அயன் வந்து லெஸ் ஸ்டெபிலிட்டி டியூ டு திஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இமிடியேட்டாக நமக்கு புரோட்டான் ஃபார்மேஷன் நடக்குது. புரோட்டான் ஃபார்மிங் தி கார்பனையான் கூட புரோட்டான் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த கார்பனையான் வந்து நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு தி ஆனையான். ஆனையனோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கார்பனையான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் கார்பனையான் வந்து அனதர் மாலிகுல் ஆஃப் ஆல்டிஹைட் கூட, அதாவது மோஸ்ட் ஸ்டேபிள் கார்பனையான் வந்து அனதர் மாலிகுல் ஆஃப் ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது நமக்கு குரூப் ஃபார்மேஷன் நடக்கும்போது குரூப் ஃபார்மேஷன் நடந்து நமக்கு புரோட்டோனேஷன் அண்ட் டீப்ரோட்டோனேஷன் நடக்கும். புரோட்டோனேஷன் அண்ட் டீப்ரோட்டோனேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா நமக்கு ஆல்ஃபா சைனைட் குரூப் ரிமூவ் ஆகுது. சைனைட் குரூப் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் பென்சைன் கண்டென்சேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் 4-மெத்தில் பென்சால்டிஹைடு கேசின் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபியூரான் 2 கார்பால்டிஹைடு கேசின் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் ஃபார்ம் ஆகும். தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்னா பெக்மன் கண்டென்சேஷன் ஃபார் coumarin synthesis. So the reaction is used in preparation of coumarin from phenol by using malic acid or ester containing beta carbonyl group and concentrated H2SO4. phenol and malic acid எடுத்துக்கிறோம். நம்ம அது கூட ரியாக்ட் பண்ண போகிறது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் coumarin ஃபார்ம் ஆகும். அதுக்கான மெக்கானிசம் வந்து phenol and beta keto ester எடுத்துக்கிறோம். phenol and beta keto ester கூட எலிமினேஷன் ஆஃப் ETOH. ETOH வந்து ரிமூவ் ஆகிடும், -ETOH. ஸோ நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது. ETOH ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் கீட்டோ இனால் டாட்டோமெரிசம்
அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் trans esterification சொல்லியிருக்கோம். ஸோ தென் addition of proton takes place, then the reaction mechanism becomes like the structure. Here in this case oxygen has 3 bond pairs. ஆக்சிஜனுக்கு வந்து 3 bond pairs இருக்கறனால நமக்கு அதுக்கு ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கேரி அவுட் பண்ணுது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து 3 bond pairs இருக்கு. ஸோ 3 bond pair ஆக்சிஜனுக்கு இருக்கறனால நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம்னா பாண்ட் டுவர்ட்ஸ் த பொசிஷன் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் H+. ஃபைனலாக நமக்கு H+ ரிமூவ் ஆகும். H+ ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு lone pair of electrons this position to make a double bond of a carbon atom. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் trans esterification of கீட்டோயினால் டாட்டோமெரிசன் நடக்கும். செகண்ட் ஒன் வந்து மைக்கேல் அடிஷன்ஸ் நடக்குது. மைக்கேல் அடிஷன்ஸ்ல தான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிளே கேட்டலிஸ்ட் சாலிட் ஸ்டேட் சிந்தசிஸ் ஆஃப் 7-hydroxy-4-methylcoumarin. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ரிசர்ச்சினால் கூட எத்தில் அசிட்டோ அசிட்டேட் எடுத்துக்கிறோம். நம்ம ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நமக்கு 7-hydroxy-4-methylcoumarin ஃபார்ம் ஆகுது. ரிசோசினால் பிளஸ் எத்தில் அசிட்டோ அசிட்டேட் ஃபார்ம் தி ப்ராடக்ட் ஆஃப் 7-hydroxy-4-methylcoumarin. Next, electrophilic aromatic substitution reaction. Unlike alkenes, benzene plus other aromatic do not generally undergo addition reaction. Addition of electrophiles such as Cl2 tends to result in substitution instead. These reactions are greatly facilitated by addition of a Lewis acid catalyst. Benzene வந்து benzene அப்படின்னா அதர் அரோமேட்டிக்ஸ் குரூப்ஸ் அரோமேட்டிக் ரிங்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறோம். பென்சின் எடுத்துருக்கோம். இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அண்ட் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ரெண்டுமே அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஃபீனால் நைட்ரேஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபீனால்ஸ் அப்பான் ட்ரீட்மெண்ட் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் இருக்கும் நைட்ரேஷன் அட் லோ டெம்பரேச்சர் to give a mixture of ortho and para nitrophenols. The mixture formed is further separated into ortho and para nitrophenols by steam distillation on the basis of their volatility. Due to intermolecular and intramolecular hydrogen bonding, ortho nitrophenols are lesser volatile in comparing to para nitrophenols, which involves only intermolecular hydrogen bonding. ஃபீனால் எடுத்திருக்கோம். 20% ஆஃப் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் HNO3 நமக்கு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் நமக்கு NO2 ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அண்ட் பேரா நைட்ரோஃபினால்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் NO2 ப்ரெசென்ட் ஆயிருந்தது. இப்போ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து பிக்ரிக் ஆசிட், அதாவது 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். நெக்ஸ்ட் bromination ஆஃப் அசிட்டனிலைடு. para bromo acetanilide from acetanilide and bromination reaction. அசிட்டனிலைட் எடுத்துக்கிறோம். அது கூட புரோமின் கூட ரியாக்டர் ஆகும்போது நமக்கு அதில் யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் CH2COH HBr ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ஃபைனலாக 4 bromo acetanilide ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் சிந்தசிஸ் ஆஃப் அடிபிக் ஆசிட். ஜென்ரல் ஃபார்முலா CH2 4 times COOH twice. ஸோ இதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒன்று இருக்குது, கிரீன்ஸ் ரூட் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்க்கும்போது சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கிறோம். சைக்ளோஹெக்சேன் எடுத்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அடிபிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அடிபிக் ஆசிடோட ஈல்டு வந்து அதில் நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ஈல்டு வந்து நமக்கு 55.7% தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவே கிரீன்ஸ் மெத்தட் பார்க்கும்போது சைக்ளோஹெக்சேன் வந்து டைரெக்டாக கன்வெர்ட் டு அனாலிட்டிக்கல் பியூர் கிறிஸ்டலின் அடிபிக் ஆசிட். அதோட ஈல்டு பார்த்தோம்னா 65% நமக்கு ஈல்டு, அதோட குவான்டிட்டி நமக்கு 65% இருக்கு. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வெறும் 55% தான் நமக்கு அது அடிபிக் ஆசிடோட குவான்டிட்டி இருந்துச்சு. இப்போ இதுவே கிரீன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு 65% இருக்கு. நெக்ஸ்ட் டீல்ஸ் அட் ரியாக்ஷன் பிட்வீன் ஃபியூரான் அண்ட் மேலிக் ஆசிட்.
4+2 cycloaddition reaction between a conjugated diene 4pi electron system and a compound having a double bond or triple bond called dienophile 2pi electron system to form an adduct. Butadiene plus ethene எடுத்துக்கிறோம் cyclohexane form ஆகுது. Butadiene plus ethine எடுத்துக்கிறோம் cyclohexa 1,4 diene. Next furan and malic acid final product வந்து நமக்கு adduct form ஆகும். Synthesis of dibenzyl propanone. Dibenzyl propanone எப்படி synthesis பண்றோம்னா synthesis dibenzyl acetone through the aldol condensation of acetone with benzaldehyde. The synthesis begins by using strong base and generate the acetone enolate ion. Water is formed as a byproduct. Base catalyst aldol condensation. இதில் வந்து பென்சால்டியேட் எடுத்துக்கிறோம். பென்சால்டியேட் கூட அசிட்டோன் ஆட் பண்ணும்போது அதோட பேஸ் வந்து நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டு எத்தனால் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் டை பென்சைல் ப்ரோப்பனோன் ஃபார்ம் ஆகும். அதாவது பென்சால்டியேட் அசிட்டோன் நமக்கு கேட்டலிஸ்ட் வந்து அதாவது பேஸ் வந்து NaOH எடுத்திருக்கோம். பேஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு டை பென்சைல் ப்ரோப்பனோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்டர்னேட்டிவ் கிரீன் ப்ரொசீஜர் பார்க்கும்போது பென்சால்டேட் அண்ட் அசிட்டோன் LiOH வாட்டர் மாலிகுல் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அது கூட நம்ம எத்தனால் ஆட் பண்ணும்போது 1,5 டைஃபினைல் பென்டா 1,4 டையின் 3,1. Next, halogen addition to carbon-carbon double bond. So, halogen molecule is added to the carbon-carbon double bond of an alkene functional group. So, the general formula பாத்தீங்கன்னா carbon-carbon double bond plus X2 gives X carbon Hex. So, இது X வந்து எதை represent பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா halogens groups, அதாவது bromine, chlorine, iodine, fluorine இது எல்லாமே தான் இருக்கு. So in this case a solvent could be CH2Cl2. Bromination of trans-stilbene. Trans-stilbene எடுத்துக்கிறோம். Trans-stilbene எப்படி bromination பண்றோம் அப்படின்னா trans-stilbene Br2 ஆட் பண்ணும்போது நமக்கு 1,2 dibromo. First position second position Br group present ஆகுது. So 1,2 dibromo 1,2 diphenyl ethane. இதுதான் bromination of trans-stilbene.